நான் கோயம்புத்தூரிலிருந்து வருகிறேன். இந்த போகர் கோயிலுக்கு சுமார் 28, 29 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். சமீப காலம் மட்டும்தான் வாரந்தோறும் ஒழுங்காக வந்து இருக்கிறேன். என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது என் நண்பர் கோவிந்தராஜன் அவர்கள். காரணம், அவரை நான் வேதாத்திரி மகரிஷி அவருடைய குரூப்பிலே அவரை சேர்த்து விட்டேன். நாங்கள் இருவரும் கோவையிலே பீளமேட்டில் ஒரு மனவளக்கலை மன்றம் ஆரம்பித்து செயல்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு முறை வேதாத்திரி அவர்களை எங்களுக்கு ராமலிங்கம் என்பவர் எங்கள் இருவரையும் நேரில் அழைத்து சென்று ஆசீர்வாதம் வழங்கினார். அப்பொழுது நான் மகரிஷியரிடம் என்னுடைய அதிருப்தியையும் என்னுடைய வேண்டுகோளையும் முன்வைத்து ஒரு பிரார்த்தனை மாதிரி செய்தேன். அதன் பின்னர் எங்களுடைய மன்றத்தின் மீது மரம் இடிந்து விழுந்து மன்றம் முறிந்து போய்விட்டது. அந்த இயக்கம் எங்களால் நடத்த முடியவில்லை, பணப்பற்றாக்குறையால். அதன் பின்னர் அவர் பழனி போகராசமித்திலே இங்கு ஆன்மீக தத்துவங்களை அறிவதற்காக இங்கு சேர்ந்தார். அவருடைய ஃபாலோயராக நானும் ஒரு வருடம் கழித்து இந்த மாதத்திலே சேர்ந்தேன். உண்மையில் எனக்கு இந்த சித்தர்கள் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னுடைய 1964 நான் டிப்ளமோ படிக்கிற காலத்திலேருந்து சித்தர்களுடைய தத்துவம் எனக்கு புரியுதோ புரியலையோ எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி ஒரு தடவை படித்து முடிச்சிடுவேன். அப்போ எனக்கு சித்தர்களோட தொடர்பு வேணும், நான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறம் அதோட நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் போகர் சித்தர்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அதனால முழு நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஆச்சரியத்து மேலே ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த காலகட்டத்தில் ஒரு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய அனுபவம் என்னை இங்கே கொண்டு வந்து தான் நிறுத்தியிருக்க வழி, வேறு எதுவுமே என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தலை. இந்த மாதத்துக்கு வரும்பொழுது எனக்கு சத்தியமாக நான் எவ்வளவோ ஆன்மீக புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், பிரம்மஞானம் கூட படிச்சிருக்கேன். அந்த பயிற்சியெல்லாம் போயிடுறேன். ஆனால் ஐயா கிட்ட முதல்ல கேள்வி கேட்டது, இருப்பு ஆற்றல் இயங்கு ஆற்றலாக மாறுவது எவ்வாறுனார். சிரிக்கிறது வெளியில்லை. எனக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் தான் தெரியும். எல்லாரும் அர்த்தம் சொல்லுவாங்க. அதற்கு பெயர் அறிவு சார்ந்த விளக்கம். அது ஆன்மீகம் சார்ந்த விளக்கம் அல்ல. அந்த ஆன்மீகம் சார்ந்த விளக்கம் என்றால் என்ன என்பதை பெருமான் எனக்கு பதில் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது. இப்படி நான் ஒரு பேக்கனாக இங்கே சேர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஞானியாக இருக்கிறேன். நீங்கள் சொன்ன சிரிப்பீங்க. அதான் என் சாமானியர்களுக்கெல்லாம் எப்படி ஞானம் உண்டாகும். இந்த அறிவை மூவகைப்படுத்துவார்கள். எப்படின்னா பதி அறிவு, பாச அறிவு, பசு அறிவு. நான் இங்கே முதல்ல ஆன்மீக புத்தகம் படித்தது 1967 தினசரி தியானம். அதுக்கப்புறம் ஒரு இந்த பழனி ஆசிரமத்தில் இந்த புக் ஒன்று இருக்குது. இந்த புக்கை படித்தா நான் பதி அறிவை பசு அறிவாகவும் மாற்றிக்கிட்டேன். அதாவது எனக்கு ஆன்மீகத்தில் இப்போ சொந்த பற்றிங்கிறது சத்தியமே இல்லை. என்னென்ன போகரையோ அவருடைய கருத்தோ அதுதான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த புக்கு யாரெல்லாம் உண்மை ஞானம் வேணும்னு தேடுறதுடைய உயிர்கள் தயவு செய்து அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஜஸ்ட் 200 ரூபா தான். இதுக்கு மீது ஒரு புக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஏன் இந்த புக்கில் என்ன ஒரு மருத்துவம்னா, நான் அதோட பெருமானத்தையே கேட்டேன், விண்ணப்பம் வச்சேன். உபநிடதம் என்றால் அருகிலிருந்து கேட்டவை என்று பொருள்படுவதால் இந்த பரத்துவம் என்ற புக்கும் ஒரு நவீன உபநிடதம் என்று கருளாமா ஐயா மாற்றமில்லைன்னு சொன்னார். யாரு? பரம்பொருள் என்ற நிலையை அடைந்த போகர் சித்தர். அப்போ அதுதான் அதுல என்ன சொல்றேன்னா, இந்த புக்கில் ஒரு சிறப்பம்சம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இருக்கிற அனைத்தும் உண்மை. இந்த நம்பிக்கைகளோ அந்த புத்தகத்தில் அப்படி போட்டிருக்கான், இந்த புராணத்தில் அப்படி, எல்லாம் பரம்பொருளால் உரைக்கப்பட்டவை. அதனால இது உண்மையா இருக்கிறதுனால ஒரு ஆத்தியன் படித்தான்னா ஆத்தியத்தன்மை கூடும். அதே சமயத்தில் நாத்தியனும் படித்தான்னா அவனுக்கு நாத்தியத்தன்மை கூடும். ஏன் அப்படின்னா அது உண்மை. இதில் எந்த வெறுப்பு காப்பா எது உள்ளதோ எது உண்மையோ அதுதான் இந்த பரத்துவத்தில் இருக்குது. ஸோ இந்த பரத்துவத்தை படிச்சுட்டா எனக்கு பதிஞானமே கிடைக்கப்பட்டு இதோட என்னுடைய அந்த முடிச்சுக்கிட்டேன். எனக்கு இதே போதும், உண்மையதான் எனக்கு தேடிட்டு இருந்தேன். நான் ஒரு சாமானியன். இந்த ஆசிரமத்துக்கு வரும்போது என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா, மனசாட்சி தான் ஆன்மான்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மான்னு என்னன்னு தெரிஞ்சது. நான் நிறைய இடத்துல எத்தனையோ பேர் ஆன்மீகம் ஞானிகன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆன்மீகத்துக்கு உலகத்துக்கே வழிகாட்டுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய தத்துவங்களாக இருக்குது. எனக்கு பெருமான் சொல்கிறதுல நிறைய விஷயம் எனக்கு அப்போ கொஞ்சம் டக்குன்னு புரியல. அப்புறம் போய் நேரடியாக ஆட்கொண்டு ஒரு பாட்டு மாதிரி எனக்கு சைவ சித்தாந்தம் படித்தா சந்தேகமெல்லாம் போகும், படிக்கணும். ஆனால் என்னால் வாரம் இங்கே வர முடியாது. அப்படி எத்தனை நாள்னா ஒரு வருஷத்துக்கு வர முடியாது.
அவங்க ரொம்ப பெருந்தன்மை என்னை அளவு பண்ணாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்கே போய் நான் வந்து எல்லாரும் ஒரு புக்கு தான் படிப்பாங்க. போகர் பெருமை என்னை ஒரு கேள்வியாக கேட்டார். அதில் வந்து நான் 4 புக்கு படித்தேன். ஒவ்வொரு சப்ஜெக்டில் உயிரை விட்டு படித்தேன். நான் வாரம் எங்கள் வாத்தியார்ட்ட கேள்வி வைப்பேன். அவர் வந்து வெரி சாரி, என்னால் இது நடத்துறதுக்கே டைம் பத்தலை, நான் இந்த கேள்விகள்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுடைய வினாவை சொல்ல மாட்டேன், என் வேலை புத்தகத்தில் இருக்கிறத சொல்லி சொல்லலாம் பாரு. நான் அதை ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஆனாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். பதில் சொல்லாட்டி மேலே இப்படி ஒரு கேள்வி இந்த உலகத்தில் இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வாத்தியார்ட்டே கேட்பேன். அதெல்லாம் போகிற வந்து காப்பி அடிச்சது தான், சொந்த பதில் நான் சொல்ல கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்த சித்தாந்த சைவ சித்தாந்தத்தை தரவா படிக்கும்போது தான் ஐயா வந்து கேட்டார். அப்போ ஐயா வந்து எங்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டார். மாயை என்றால் என்ன? மாயை அறியாமையின்றும் வேறுபட்டதா? மாயை தோற்ற மாற்றங்களுக்கு ஆட்படுமா? மாயையின் கூறுகளில் புறப்படுவதும் புறப்படாததும் எது? அவை எளிதில் புறப்பட்டால் விளைவு என்னன்னார். தினமும் நமக்கு மாயை ஒன்றும் தெரியாது. கூரை எங்கே கண்டுபிடிக்கிறது? முழுசா இருந்தாலே தெரியல, கூரை எங்கே தேடுறது? சரி, சைவத்தை சார்ந்த ஆசிரியர் பேராசிரியர்கள் எல்லாம் மாயையின் கூறுகள்னு கேட்டோன்னே அவங்க எல்லாம் சிரிச்சாங்க. என்னப்பா மாயைக்கு கூறு? மாயை என்பது முழு பொருள், அது செயல்படும் போது குன்றிமணி மாற அஷ்டமாயை சுத்தமாயின்னு அவங்க ஏதோ அவங்க கருத்தை சொல்கிறாங்க. அப்புறம் தான் எனக்கு மாயை அப்புறம் வந்து ஐயா வந்து எனக்கு யோசிக்கிறது, நான் இந்த மாதத்திலே பெற்ற அனுபவம் சுய சிந்தனை. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் டெல்லிங் திஸ். என்னுடைய குரு போகர் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். அவர் எனக்கு அளித்த வரம் சுய சிந்தனை. அப்போ அவர் வந்து சொன்னார், அதாவது உயிர்கள் அறிவால் வேறுபடுவதில்லை, உங்களால் அறிய முடியவில்லை என்றால் அது அறிவின் குறைபாடு அல்ல, அறியும் ஆற்றலின் குறைபாடுன்னு விளக்கம் கொடுத்தார். அப்புறம் எப்படிங்க ஐயா நான் யோசிக்கிறது அப்படின்னா, அறியும் நோக்கில் சிந்தனை என்பது ஆய்ந்தறியும் ஆற்றல் அல்லன்னு எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அப்பதான் நான் தலை சொல்றேன், என்னடா இப்படியெல்லாம் சொல்றாரு, இங்க வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு நினைச்சேன். சரி அப்படின்னு பார்க்கும்போது ஐயா எப்படிங்க ஐயா சிந்திக்கணும்னு பல வண்ணங்களையும் சொல்லி ஒரு 4 வண்ணங்கள் சிந்திச்சார். ஐயா அப்போ என்னால் முடியலையே அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், மீண்டும் மீண்டும் சிந்தனைக்கு உட்படும் பொழுது எட்ட இயலாததையும் எட்ட இயலினார். நானும் எட்டி தான் பார்க்கலாம், அது என்னதான் சொல்றாரு, அது செஞ்சு பார்த்தேன்னு படாத பாடுபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத உண்மையை கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, நான் ஒருத்தரோடு பழகிட்டு இருக்கேன். அந்த உயிர் என்னுடைய அந்த உயிர் வந்து போன ஜென்மத்தில் எங்களோட கிளாஸ்மேட்னு கண்டுபிடிச்சேன். அதை வந்து பெருமானுக்கு வந்து விண்ணப்பம் வச்சேன். ஜனவரி 25, 2025 வச்சேன் கோயம்புத்தூரில். அப்போ ஐயா வந்து நான் உணர்ந்தது ஏற்புடையதான்னு கேட்ட மட்டும் சொல்லுங்க ஐயான்னு. ஏற்புடையதுன்னாரு. அசந்து போயிட்டேன். அப்போ ஐயா சொல்கிற அத்தனையும் சத்திய வாக்கு. அப்போ எப்படி சிந்திக்கணுங்கிறது எனக்கு வந்து அப்படியே உள்ளிருந்து உணர்த்துவார். எது எனக்கு தெரியும் நான் போய் பார்ப்பேன். வீடியோ ஒன்று வரும், அதை பார்த்தா ஐயா கேட்ட கேள்வி ஆன்சர் போல எனக்கு எவ்வளோ ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுப்பான். அதெல்லாம் எப்படி நடக்குது என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி அதே மாதிரி நான் படிக்கிற காலத்தில் கௌதம புத்தருடைய படத்தை வச்சு கொடுத்தாங்க. எங்கள் சின்னம்மா வரவங்க படம் வாங்கிட்டு போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு புத்தகம் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஏதோ அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னை கேட்டாங்க, சாமிக்கு எந்த கோயில் இருக்கு? அந்த சாமி கோயில் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கால எங்கே இருக்குது, நம்ம ஊரில் எதுவுமே இல்லைன்னு. அப்படின்னு சாமி எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த புக்கு அந்த புத்தர் படத்தை வச்சு 3 வருஷம் நான் காமி கும்பிட்டேன். என்னத்துக்கு? உங்களுக்கு என்ன அறிவு பரிபூர்ணம் அடைஞ்சதோ அதே அறிவு பரிபூர்ணம் எனக்கு நடக்கணும்னு 3 வருஷம் வேண்டிட்டு அப்புறம் மறந்துட்டேன். வாழ்க்கை பிரச்சனை, வேலைக்கு போகல, மறந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அந்த என்னுடைய ஆசை முழுமையடைந்தது. எப்போ போகர் பெருமானிடம் வந்து அவருடைய உபதேசங்களை பெற்றனோ எனக்கு புத்தர் மாதிரியே இந்த இடத்துல ஞானம் கிடைத்தது உண்மை. வச்சுங்களா? அது வந்து நீங்கள் தப்பாக நானும் பெரிய மதவாதியோ மத குருவாராவோ ஆக போவதில்லை. என்னுடைய அளவுக்கு என்னென்னு அவருக்கு தெரியுமோ அத்தனையும் எனக்கு தெரியும். குறிப்பாக இந்த எத்தனையோ ஞானிகள் இந்து திருநாட்டில் இருக்கலாம், பரவாயில்ல, பற்றி யாருக்கு தெரியாது. யாராச்சும் சொல்லுவார், மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு தெரியாது, அந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இந்த பக்கம் தெரியாது, யார் மலை உச்சியில் இருக்கானோ அவனுக்கு தான் 2 பக்கம் தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஏன் நிறைய மாணவருடைய ஏக்கங்கள் எல்லாம் ஏன் நிறைவேறுதுன்னு பார்க்கும்போது அத்தனையும் மனித குருமார்கள். அவங்கள்ட்ட தான் நான் போய் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆனா இங்க போகிற பெருமான் வந்து அதுக்கு மாறி இருப்பார். அவர் அருவம் உருவம் அற்றவர். அப்ப அவர் பரத்திலும் இருப்பார், இகத்திலும் இருப்பார். அப்ப அவருக்கு தெரியாத பரத்தை பற்றி யாருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நம்ம சொல்ற மரணமில்லா பெருவாழ்வு பெருவாழ்கிற எப்படி நம்புறது? 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆன்மா வந்து உயர்நிலை அடைந்து பரம்பொருள் நிலை அடைந்து எங்களை எல்லாம் வழிபடுத்துதுன்னா அது ஒரு உலக அதிசயம். எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு சத்தியமா கிடைக்காது. நீங்க எல்லாம் வந்து ஒரு தடவை அனுபவிச்சு பாருங்க. வெரி ப்ரௌட் ஆஃப் மை குரு. அந்த குரு இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கொடுக்குற அத்தனையும் எனக்கு ஞானம், ஞானம், ஞானம். ஞானத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல.